கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் அவர் நல்லவராக வெளிப்பட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற அனைத்து நன்மைகளையும் அவர் உங்களுக்கு தருவதற்கு போதுமான ஒரு ஆண்டவர். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 27:7. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவாதலை செய்யும். நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவாதலை செய்யும். நம்முடைய ஆண்டவர் நாம் கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நமக்கு இறங்குகிறவர், இறங்கி நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவர். நம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை கூப்பிடுதலாகிய ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும். அவர் அப்பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு நமக்காக இறங்குவார். கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் நமக்காக இறங்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தேவனிடத்தில் நமக்கு கண்டிப்பாக இரக்கம் அவசியம். அவர் இரக்கம் பாராட்டிட்டார்னா மனிதர்களுடைய கண்களிலேயும் நமக்கு இரக்கம் கிடைக்கும்படிக்கு செய்வார். அந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். இந்த பூமியில் நம்ம மற்றவர்களுடைய தயவு இல்லாமல், உதவி இல்லாமல் நம்ம எதையும் சாதித்து விட முடியாது. இந்த உலகம் இன்றைக்கு மற்றவர்களை சார்ந்து தான் இருக்கிறது. ஒரு நாடு இனி ஒரு நாடை சார்ந்து இருக்கிறது. இப்போ பாருங்க, அந்த இஸ்ரேல், அமெரிக்கா, அந்த ஈரான் போரில் உலக நாடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது, கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக கேஸ் தட்டுப்பாடு உருவாகியிருக்கிறது. பெட்ரோல் டீசல் சில நாடுகளில் தட்டுப்பாடு உருவாகியிருக்கிறது. ஏன்னா ஒரு நாடுடைய உற்பத்தி அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. இங்கே அதிகமாக உற்பத்தி ஆகிறத இனி ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும், அங்கே அதிகமாக உற்பத்தி ஆகிறத இங்கே வாங்கணும். இதே போல் நம்ம வாழ்க்கையும் ஒருவரை சார்ந்து தான் ஒருவருடைய வாழ்க்கை இருக்குது. பலரை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கு இறக்கம் அவசியம். அது ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, ஜெபிக்கும்போது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், என்னுடைய காரியங்கள்லாம் தெரியப்படுத்துவேன், அவர் எனக்காக இறங்குவார். இந்த பூமியில் எனக்கு இரக்கம் காட்டுவார். அதாவது இந்த பூமியில் எனக்கு இரக்கம் கிடைக்கும்படி உதவி செய்வார். நான் மேன்மையடைவேன், விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பு ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து ஜெபத்தில் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தார். இரக்கம் நீர் கிடைக்கும்படி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கண்ணீரோடு கவலையோடு வேதனை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும். குறிப்பாக பண நெருக்கடியில் இருக்கிற மக்களுக்கு விடுதலையை கொடும். நிரந்தர வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை கொடும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.